போரில் தருமனும் துரியோதனனும். 14ஆம் நாள் போரில் யுதிஷ்டிரன் பெரும் பலத்துடன் கணைகளை ஏவ உடல் துளைக்கப்பட்ட துரியோதனன் தேர்தட்டில் கீழே விழுந்தான். 16ஆம் நாள் போரில் தர்மர் தன்னுடைய கணைகளால் தாக்கி துரியோதனனை தோற்கடித்து தரையில் நிற்க வைத்தார். துரியோதனனை காப்பாற்ற கர்ணன் உள்ளிட்ட மாவீரர்கள் தர்மரை தாக்கினர். தோற்றிய துரியோதனன் வேறொரு தேரில் ஏறி மீண்டும் வந்து தர்மருடன் போரிட்டான். தர்மர் வீசிய ஈட்டியால் துரியோதனன் மார்பில் ஆழமாக துளைக்கப்பட்டு தோல்வியடைந்து மயக்க நிலை அடைந்தான். அப்போது துரியோதனனை தான் கொள்வேன் என்ற தன்னுடைய சபதத்தை பீமன் நினைவூட்ட தர்மர் துரியோதனனுக்கு இறுதி அடியை கொடுக்காததால் அவன் உயிர் தப்பினான். 17ஆம் நாள் போர். அர்ஜுனன் வேறிடத்தில் போரில் இருந்தபோது துரியோதனன் மிகப்பெரிய படையுடன் யுதிஷ்டிரனை சுற்றி வளைத்து கொண்டான். இருவரும் பலமாக தாக்கிக் கொண்டனர். தர்மரை காக்க வந்த சகாதேவன் அஸ்திரங்களால் துரியோதனனை தாக்க இரத்தத்தால் நனைந்து துரியோதனன் காணப்பட்டான்.